அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் சாரிங்க, கண்டினியூஸாக ஒரு vlog போடவே முடியல. பிகாஸ் கல்யாண நாள் நெருங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ப்ரெஷர் இருக்குதோ இல்லையோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோன்னே தெரில. ஷாப்பிங்காக போய்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கலான்னு சொல்லி தான் ஈரோடு போய்கிட்டு இருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அவுட்புட்டில் பக்காவாக ப்ளவுஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போ வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே எந்த டிசைன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. ஓகே, இதுக்கு மேலேயும் வச்சுருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராதுன்னு தான் போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து மாட்டு சந்தையாட்டுக்குது. நிறைய மாடுகள் வந்து சந்தைக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்குற இடம் எல்லாமே வந்து மாடாகவே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப நாளாக இதை வீடியோவில் போட்டணும், ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. போடணும்னு நினச்சிட்டே இருக்கிறது, ஆனால் போட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னது அப்படின்னா, என்னோட தலையில் வந்து முன்னாடி வந்து நிறைய முடி கொட்டி சொட்டையாயிடுச்சு. திருப்பியும் நான் ஒரு கருவேப்பிலை ஜூஸ் குடித்தேன். அந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ண டே அன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன். அதே ரெக்கார்டோட அதே வாய்ஸ் ஓவரோட நான் உங்களுக்கு போடுறேன், ஜஸ்ட் அதை பாருங்கள். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது இது இந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு. இந்த ஆங்கிளில் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக புஸ்ஸுன்னு தெரிகிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து மெயினாக நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். தெரியல இதை வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரீசெண்ட் டைமாக நிறைய விஷயம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் அப்லோட் பண்ணலை. அப்லோட் பண்ணாதது வந்து பரவாயில்லங்கிறது வந்து எனக்கு லேட்டராக தான் புரிய வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இது எனக்கான ஒரு மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் இதை எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைமாக ஒரு 6 months அளவாக லாஸ்ட் இப்போ இன்றைக்கி இந்த டேட் ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 14 வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு நர்வ் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்தது. ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ஒரு சிலவங்க வந்து இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. மேபி நான் அதிலேருந்து ஒரு 80% க்யூர் ஆகி வந்திருக்கிறேன். ஸோ அதனால் இப்போ தெரியாது, நான் சொல்கிறேன். அது எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு, நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த நர்வ் ரிலேட்டடான இஷ்யூக்கு நான் கரெக்டாக ஒரு நியூரோ கன்சல்ட் பண்ணாமல் லைக் அலியோபதி, இந்த சித்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபிசியோதெரப்பியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே இஷ்யூ நடந்ததுன்னு தெரியல, இல்லை லைக் என்னோடய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் போனதுக்கப்புறமேட்டு நான் இப்போ இந்த வீடியோ மெயினாக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, மெடிசன்ஸ் நிறைய எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, மெடிசன்ஸ் எடுத்ததுனாலையா இல்லை என்ன ரீசன் எனக்கு தெரியல, சடனாக என் லைஃப்பில் இந்த அளவுக்கு எனக்கு முடி கொட்டினதே கிடையாது. ஈவன் யாஷிக்கு பிறந்தப்போ கூட, டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு கூட ஹேர் ஃபால் லாஸ் ஆச்சு. என்னோடய லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரீமாக எனக்கு முடி கொட்டினது அப்போ தான். ஐயோ பையன் பிறந்துட்டோம், இவ்வளோ முடி கொட்டுது, குழந்த பிறந்த முடி கொட்டுமாங்க பார்த்தீங்களா, நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன், அந்தளவுக்கு கொட்டுச்சு. பட் இப்போது கொட்டுறது எக்ஸ்ட்ரீம், அதை விட இப்போ கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம், அதை விட ஒரு மடங்கு சேர்த்தியே கொட்டுது. எந்த அளவுக்குன்னா, இப்போ இந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னோடய ஒரு பக்கம் முடி தான். இது பார்க்குற வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இந்த அளவுக்கு அப்படியே இந்த பக்கம் இருந்து எனக்கு கொட்டி போச்சு. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு எனக்கு அந்த சொட்டை தெரியுதுன்னு. ஐயோ, இந்த 2 பக்கமும், ஃப்ரண்ட்டில் ஒன்றும் மோசமாக இல்லை, ஃப்ரண்ட்டில் எப்பயுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் சொட்டை இருக்கும், அதை நான் கன்சிடர். அன்னைக்கு அந்த டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 1 month இருக்கும், ஒரு 25 to 26, 7 அந்த மாதிரி டேஸ் தான். 1 month கூட ஃபுல்லாக கிடையாது. பட் டெய்லியும் அந்த ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானதுனால குடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேருந்துடா வளர்ந்தங்கிற மாதிரி அவ்வளோ முடி நல்லா வளர்ந்துருச்சு. நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பிக் இந்த இடத்துல கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறது. இது நான் எப்படி போடணும்னா அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொஞ்சம் இல்லை ஆடின தலையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தலை கிடச்சதுன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் எப்படி இருக்குதோ அந்த தலையை வச்சு தான் நான் போட்டுக்குவேன். பட் நான் அந்த ஜூஸ் குடிக்கிறப்பலாம் ஃப்ரெஷ்ஷாகவே தான் போட்டுக்கிட்டேன். லைக்
அப்போவே உடனே மரத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்து தான் நான் போட்டுட்டேன். இப்போது வேறு இடத்துல நான் இருக்கிறதுனால என்னால் அப்படி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதை நான் அப்படியே ஜாரில் போட்டுக்கிறேன். நான் ரெக்கையாக தான் வச்சுருக்கேன், அதனால் போட்டுக்கிறேன். நீங்கள் உருவி போட்டுக்கோங்க. இது கூட இன்னுமே கொஞ்சம் எக்ஸஸாக நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். இப்போ இதில் நல்லா அழுத்துனீங்கன்னா ஒரு 1/4 ஜார் அளவுக்கு தலை வரும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இதை அதிகமாக திக்காக போட்டு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் குடித்தா போதும், வளர்ந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டினியூஸாக நான் 1 மாதம் விடாமல் குடிச்சிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் இப்படி இந்த கருவேப்பிலை ஜூஸ் குடிப்பேன், சம்டைம்ஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். இது வாஷ் பண்ணலை, அதனால நான் இப்போ வாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் குடிச்சுக்கோங்க. ரொம்ப தலை காஞ்சிடக்கூடாது, அது இதில் ரொம்ப முக்கியம். தலை காயாத தலையாக பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இருக்கிறதே தெரியாது. அப்படி நம்ம அழுத்தினோம்னா தான் தெரியும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்துட்டால் போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த நுரையெல்லாம் ஊதுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. தண்ணி பதம் தான், ஆனால் நிறைய கருவேப்பிலை போட்டதுனால இப்படி இருக்குது. தண்ணி நிறைய சேர்த்திக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ஃபில்ட்ரு பண்ணாமையே நான் குடிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதை குடிக்கலாம். பட் இது குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி கொஞ்சம் நரன்னு இருக்குது இல்லைங்களா, இதை தொண்டையில் கவ்வும். ஒரு மாதிரி இந்த நிறைய நவாப்பழம்லாம் சாப்பிட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அப்படியே குடிக்கலாம். நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் குடித்தேன். எனக்கு குடித்தப்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சக்கை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நல்லா சக்கையாக பார்த்தாவே தெரியும். சக்கை பாருங்கள் அப்படி சக்கையாக தெரியுது. ஸோ இதோடலாம் நம்மளால் குடிக்க முடியாதுங்க. சும்மா இல்லை நான் குடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம். குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இவ்வளோ சக்கையோடலாம் குடிக்கிறதுக்கு. ஸோ இதை நான் டஸ்ட்பினில் தான் போடுவேன். இதை வேணும் அப்படின்னா இதை எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரில. மேக்ஸிமம் இதை அரைச்சதோட சத்தெல்லாம் எடுத்துட்டோம். இதில் காட்டிலும் இந்த ஜூஸில் தான் நிறையா சத்து இதோடது இறங்கியிருக்கும். இதில் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை, இதில் கண்டிப்பாக சத்து இருக்கும். பட் ஜூஸில் இருக்கிற அளவுக்கு இதில் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக க்வெஸ்டின் மார்க் தான். ஏன்னா அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை நான் டஸ்ட்பினில் தான் போடுவேன். தென் அப்படியே இதில் செகண்ட் பேட்சும் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது, அதனால் போகிற அவசரத்தில் உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லைன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதையும் நல்லா நசுக்கிடலாம். இப்போ இந்த ஜூஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக குடிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் தண்ணியாட்டு குடிக்கிறீங்கன்னு நிறையா கம்மியாக போட்டுட்டு நிறையா தண்ணி ஊற்றி குடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எந்த யூஸும் கிடையாது. கருவேப்பிலையே நிறையா போட்டுக்கோங்க. என்னென்னமோ நிறையா சாப்பிட்றோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக நிறையா சாப்பிட்றதுல எனக்கு தெரிஞ்ச எந்த தப்பும் கிடையாது. யாருக்கெல்லாம் முடி உங்களுக்கு, அதாவது எனக்கு முடி கொட்டிருச்சு, அந்த இடத்துல எனக்கு முடியே வளரல அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களாம் டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏதாவது சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷூர் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. நானுன்னு இல்லை, பேர்பட்ட யார் எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சரி, ஈவன் ஒரு டாக்டரே சொன்னாலும் நீங்கள் எப்பயும் ரெகுலராக பார்க்குற டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுத்துக்காதீங்கோ, அது நல்லது கிடையாது. ஸோ போதும், எனக்கு இது இன்னும் ஃபில்ட்ரு பண்ணலாம், பட் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு டம்ளர் வந்துருச்சு.
இது அந்தளவுக்குலாம் ரொம்ப டேஸ்டியாலாம் இருக்காது, அதனால் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதில் இதை குடிக்க விரும்பலை. இவ்வளோ தான். இப்போது இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இதை அப்படியே கல்ப்பாக இப்போ அடிச்சிட வேண்டியதான். ஸோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது எனக்கு, நோ ப்ராப்ளம், அப்படியே வந்து குடிச்சிடலாம். அதான் சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ஒரு விஷயம் நல்லதாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கசப்பாக தான் இருக்கும். அந்த வகையில் தான் இது கசப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். அந்த ஒரு மாதம் நான் சொல்கிறது மேபி இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு நாள் ஸ்கிப் ஆகலாம், அது தப்பு கிடையாது. பட் 2-3 டேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா ரிசல்ட் தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியல. பட் இதோட ரிசல்ட் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த வீடியோஸ் கிடச்சதுன்னு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியாது. இந்த இடத்துலலாம் அவ்வளோ சொட்டையாக இருந்தது, பட் நல்லாவே க்ரோத் இருக்குது. உங்களால் டெய்லியும் இந்த ஜூஸ் இப்படி குடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மரநெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கலாம். மரநெல்லிக்காய் ஜூஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், ஆனால் அதுவுமே வந்து நான் வந்து ஒரு 6-7 காய் வந்து போட்டுக்குவேன் ஒரு டைம் ஜூஸ் போடுறதுக்கே. இதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி திக்காக நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் அந்த சாறு மட்டும்தான் குடித்தேன். பட் இது ஒரு நாள் அது ஒரு நாள், சம்டைம்ஸ் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மரநெல்லிக்காய் இந்த மாதிரி போட்டு குடித்தேன். நிறையா பேர் இந்த வீடியோ கேட்டிங்க, இவ்வளோ லேட்டாக போட்டதுக்கு ஐ எம் ஸோ சாரி. அதே மாதிரி டைமிங் கேட்டிருந்தீங்க, இது வந்து ஏர்லி மார்னிங் குடித்தா கொஞ்சம் நல்லதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு 10-11 மணி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரீ டைமில் தான் வந்து நான் குடித்தேன். ஈவன் டீ காஃபியும் நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பெட்டர் நீங்கள் அதெல்லாம் எடுக்காமல் ஏர்லி மார்னிங் குடிச்சிங்க அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கலாம். உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த ஜூஸ் குடிங்க, நீங்களாக இதை ரெக்கமெண்ட் பண்ணி குடிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக சொட்டை ஆகிடுச்சு, அந்த இடத்துல முடி நல்லா அதாவது ஸ்கின் வந்து ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா வளவளன்னு ஆயிடுச்சுன்னா அப்போல்லாம் இந்த குடித்தா முடி வளருமாங்கிறது எனக்கு தெரியலிங்க. எனக்கு வந்து கொட்டி இருந்தது, பட் அந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி க்ரோத் இருந்தது, அதனால இதை நான் குடிக்கும்போது அது எனக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு சொட்டையாக இருக்குது அப்படிங்கும்போது இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா வளருமா வரலையாங்கிறது எனக்கு தெரியாது. வீடியோ அப்படியே எங்கே கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங் வந்து காட்டுக்கு போயிருந்தோம். ராஜேஷ் வந்து அத்திப்பழம் நிறைய பழுத்திருக்கு, தயவு செஞ்சு வந்து ஒரு 2 பழமாவது சாப்பிட்டு போ அப்படின்னாரு. சின்ன போய் பார்த்தா அவ்வளோ பழம். இந்த மரம் வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருந்தது, பட் விட்டுட்டே தான் இருந்தோம், ஆடு மாடுக்குன்னு விட்டுட்டே தான் இருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் யாஷிக் வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு அத்திப்பழத்தோட பெனிஃபிட்ஸே தெரிஞ்சுது. அப்பப்போ அதிலிருந்து வெட்டுறதில்ல, அப்பப்போ இந்த சைடு பிரான்ச்சஸ் மட்டும் கட் பண்ணி விட்டுருந்தோம். அவ்வளோ காய் குட்டி குட்டியாக அப்படியே சடிஞ்சு கிடந்திருந்தது. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் புழு பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த அத்திப்பழத்தில் வந்து பூச்சி வர்றது ரொம்ப காமன், அதுக்கு நிறைய வீடியோ நிறையா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உள்ள பூச்சி வந்துடும், மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. பட் எங்கள் இதில் வந்து கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு குட்டி குட்டி பழம் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூச்சியெல்லாம் வந்து ஒன்று அருவருப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க, லைட்டாக குட்டி குட்டி பூச்சி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஊதுனீங்கன்னா போயிடும். நாங்கள் முன்னாடி நாள் தான் மதியம் நல்ல மழை பெஞ்சிருந்தது, அதனால் வாஷ் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஊதி விட்டுட்டு சாப்பிட்டுட்டோம். இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் அத்தி மரத்துக்கிட்ட இருந்தேன்னா மட்டும்தான் கண்ட்ரோலே இல்லாமல் அந்த அத்தி பழத்தை சாப்பிட்றது. அதை பொறிச்சிட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கிறதில்ல. அப்படியே அந்த மரத்துக்கிட்டே இருந்து நல்லா அந்த ஜூஸியாக தேன் மாதிரி ஒன்று வரும், அதோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மழை பெஞ்சதுனால ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொதன்னு போயிடுச்சு, அது கொஞ்சம் எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கல, அதையெல்லாம் சாப்பிடவும் இல்லை, அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டேன். யாஷிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குது. சரி, நல்ல பழமாக பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு 4-5 பழம் பொறிச்சிட்டு போலான்னு தான் பொறிச்சிட்டு இருந்தோம். மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பழுத்துக்குச்சு, அதனால் அப்படியே சும்மா தொட்டாவே போதும் நிறைய பழம் கீழே விழுக ஆரம்பிச்சுது. இது மேபி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்குக்கு இருக்கும், அப்புறம் இருக்காது, அதுக்கப்புறம் திருப்பியும் பிஞ்சு வைக்கும். அத்திப்பழத்துக்கு என்ன சீசன் அப்படிங்கிறதே இன்னும் கரெக்டாக கெஸ்
பண்ண முடியல எங்களால். அதுவாக பிஞ்சு வைக்கும், பழுக்கும். ஆனால் வந்து எல்லா சீசனுக்கும் கிடச்சிட்டே தான் இருக்குது. அதுவும் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மரம் வழியாக அத்தி மரம் இருக்குது. மரத்தோட ஹைட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அந்த குட்டி பிரான்ச்சஸில் அவ்வளோ அத்திப்பழம் வச்சுருந்தது. அத்திப்பழத்தில் ஏன் இவ்வளோ பூச்சி இருக்குங்கிறதுக்கு யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நான் வந்து இந்த பூச்சி ஏன் இப்படி இருக்குன்னு எப்போயோ ஒரு தடவை சர்ச் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நான் இதை பார்த்தேன். லைக் ஒரு ஃபீமேல் பூச்சி வந்து உள்ளே வந்து முட்டை வைக்குமாமா. அது வரப்போ என்ன பண்ணால் அது ரொம்ப குட்டியாக இருக்கனால இந்த பழத்தோடைய அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக உள்ளே வரும். அது உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அதோட ரெக்கை, அதுக்கப்புறம் மேல் இருக்க தோல் அதெல்லாமே கழட்டி விட்டுட்டு வெறும் பூச்சி மட்டும் தான் உள்ளே வரும். உள்ளே வந்து முட்டை போட்டுட்டு அது இறந்துடும். அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் பூச்சி தான் வரும். மேல் பூச்சி வந்ததுக்கப்புறமேட்டு அந்த குட்டி முட்டை இருக்கும் இல்லையா, அது கூட வந்து அப்போவே மேட் பண்ணிடுமா. லைக் அது இன்னும் முட்டையிலேருந்தே அந்த ஃபீமேல் வெளியே வந்திருக்காது. அதுக்குள்ளே மேட் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணால் அந்த மேல் பூச்சி வந்து அந்த ஃபீமேல் பூச்சியெல்லாம் முட்டையிலேருந்து வெளியே வந்தால் போடணுங்கிறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த மேல் பூச்சி இறந்துடும். அகெயின் அந்த ஃபீமேல் பூச்சி வெளியே வந்துடும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிளாட்ட போய்கிட்டே இருக்குது. அத்தி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸே கிடையாது. இது இந்த அத்திக்காய் சொல்கிறோம்லே, இந்த அத்தி பழம் தான் வந்து பூ. இந்த பூவோட இந்த மகரந்தமா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்துக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த அத்தி மரத்துக்கும் இந்த பூச்சிகள் தேவை, இந்த பூச்சிகளுக்கும் இந்த பழம் தேவை. இது வந்து ஒரு கடவுளுடைய மிகப்பெரிய படைப்புன்னு தான் சொல்லணும். பட் அதான் நான் சொல்கிறேன், இந்த பூச்சி அருவருப்பாக பார்த்துக்கிட்டு இந்த அத்திப்பழத்தை நம்ம சாப்பிடாமல் இருக்க அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு ஊதி விட்டுட்டு நம்ம அழகாக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.